ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஜெயிச்சு தங்க மெடல் வாங்குற இவர் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் சஞ்சய் விஸ்வநாத். அதே சமயத்தில் இவருக்கு 40 வயசுக்கு மேல ஆகியும் இவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு. இவரோட அம்மா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அதனால நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு வற்புறுத்தவே அடிக்கடி அமெரிக்காவுக்கு பிசினஸ் விஷயமா போய் வர ஆரம்பிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா கரெக்டா ஒரு வருஷம் கழிச்சு அமெரிக்காவில இருந்து ஒரு குழந்தையோட வந்து இறங்குறாரு. இவரை பார்த்ததும் சூழ்ந்துக்கிற மீடியாக்காரங்க இது யாரோட குழந்தை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு கேட்கவும், எனக்கு கல்யாணம் ஆகல, ஆனா இது என்னோட குழந்தை தான், வாடகை தாய் மூலமா அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன், இவன் தான் என்னோட வாரிசு அப்படிங்கிறாரு. இவர் சொன்னதெல்லாம் டிவியில பார்த்து கோவமா இருக்கிற இவங்களுக்கு இந்த குழந்தைய நேரில் பார்த்ததும் கோவமெல்லாம் காணாம போயிடுது. அந்த குழந்தையோட இவங்கெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் இவருக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற வருத்தம் இவங்க மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சமயத்தில் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம் போய் ரத்த வாந்தி எடுக்கிறான். உடனே அந்த குழந்தையோட அம்மாவை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாரு டாக்டர். இவருக்குன்னு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டே வச்சிருக்காரு. உடனே அமெரிக்காவுக்கு போய் இவங்ககிட்ட நிலைமையை சொல்லி அந்த வாடகை தாயோட அட்ரஸை வாங்கிட்டு அவங்களை தேடி போறாரு. அங்க தன்னோட பிறந்தநாளை கொண்டாட ஜாலியா மேல இருந்து நீச்சல் குளத்துல குதிக்கிற இந்த 22 வயசு பொண்ணு தான் இவர் குழந்தையோட வாடகை தாயா. டாக்டர் ஆகிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்களோட படிப்பு செலவுக்காக தான் வாடகை தாயா இருந்தாலாம். இவர் இப்போ இந்த குழந்தையோட நிலைமையை பத்தி சொல்லி இவங்களை இந்தியாவுக்கு கூப்பிடுறாரு. என்னோட படிப்புக்காக இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே இவரு உங்க படிப்புக்கு தேவையான மொத்த பணத்தையும் நானே கொடுக்குறேன் அப்படின்னதும் இவங்களும் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. அத்தோட சாப்பாடு, நொறுக்கு தீனி, ஷாப்பிங் அப்படின்ட்டு காஞ்ச மாடு கம்பங்கோலையில் பாஞ்ச மாதிரி இவங்க பார்க்குறதெல்லாம் கேட்கவும் இவங்களும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. இவரோட ஃப்ளைட்டை பார்த்ததும் இது உன்னோட ஃப்ளைட்டா, அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்ட்டு ஆச்சரியப்படுற இவங்க இவரோட வீட்டை பார்த்ததும் வாயை பொழந்துக்கிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு இவங்க நல்ல ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுறாங்க. குழந்தைக்கும் ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு உடம்பும் நல்லபடியாக குணமாயிடுது. அதே சமயத்தில் இவருக்கு சொந்தமான இந்த கம்பெனியில் இவர்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இவர் உதவி செய்கிறதையும் இவரோட அம்மா மேலே இவர் வச்சிருக்கிற அன்பு பாசம் இதையெல்லாம் பார்த்து இவரை இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. இவங்ககிட்டயும் போய் நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதான் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே ஹீரோக்கிட்டே இதை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் வயசு வித்தியாசத்தை காரணமாக சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற இவர் கார் டிரைவிங் போகலாமான்னு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. நீ வந்த வேலை முடிஞ்சுது, உனக்கு உண்டான பணத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், நீ போய் உன் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு இவங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டு வந்துட்டாரு. சரி எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பொழுது விடிஞ்சா மறுபடியும் இவங்க வீட்லேயே வந்து நிற்கிறாங்க. இவங்க ஃப்ளைட்லேயே ஏறல போல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா செல்லம் அப்படின்ட்டு இவர்கிட்ட தினம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் நம்ம ஹீரோட அம்மா தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காது இவர், உன் படிப்பு செலவு கொண்டு உன்னோட எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு அனுப்பி வச்சுறாரு. இப்போ இந்த குழந்தை 5 வயசு பையனாக வளர்ந்து நிற்கிறான். படிப்பு முடிச்சுட்டு இந்தியா வர்ற இவங்க இப்போவாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிறாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க அதே கேள்வி கேட்கவே, பார் நான் ஒரு சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன், என்னம்மா உங்களுக்கு இன்னுமா புரியல, அப்பா உங்களை சென்னையிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்க சொல்கிறாருன்னா உங்களை எங்கள் கூடவே இருக்க சொல்கிறாரு, அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னதும் என்னடா சொன்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அவர் பையனை துரத்திக்கிட்டு ஓடவும், எங்கடா ஓடுறீங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோயின் துரத்திக்கிட்டு ஓடவும் சுபம்